நேற்று கிளாஸில் வந்து உங்களுக்கு நம்ம வரைகிறது மார்க்கிங் பார்த்துங்க. இன்றைக்கி வந்து கட்டிங் வந்து ப்ளவுஸில் வரைஞ்சி கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த மாதிரி நீங்கள் சுற்றளவு எடுத்து சுற்றளவு மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்ட பிறகு இதை வந்து நம்ம கிராஸாக மார்க் பண்ணணும். முதல் பாருங்கள், இதை வந்து நம்மளுக்கு இந்த பாக்ஸ் வந்து இது வரையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பாக்ஸு இந்த ஆஃப், எனக்கு ஃப்ரண்ட்டு இந்த ஆஃப் மட்டும்தான் வரும். இது நம்மளுடைய பாக்ஸுன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் கரெக்டாக வரும். பாருங்கள், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நான் இங்கே ஒரு லைன் பண்ணிட்டேன். இங்கே வச்சு நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் ஒன்று போடுங்க. இது போட்டு இதை அப்படியே பாக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாக்ஸ் மாதிரி தெரியுது உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது? பாக்ஸாக தான் தெரியுது. இப்படி பாருங்க, இப்படி பார்த்தா பாக்ஸாக தான் தெரியுது. பாக்ஸ் தெரியுதா? இல்லை ரொம்ப கிராஸாக தெரியுதா? இப்போ இதில் வந்து நீங்கள் கழுத்துலேயே உயரம் 6 எங்கேருந்து இங்கேருந்து 6 எடுத்து அப்படியே பாக்ஸ் பண்ணுங்க. கழுத்து சுற்ற சின்ன டவுட்டு சொல்லியிருந்தீங்களா? இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வீடியோ 2 இடத்துல பிறகு இங்கே ஷோல்டரு 3 சென்டிமீட்டர் ஷோல்டரு. ஷோல்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் ஆர்ம்ஸ்க்கு. இப்போ இதை பாக்ஸ் பண்ணுங்க. இதை வந்து நீங்கள் இந்த பாக்ஸை கொண்டு வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வரும். இதை வந்து நெக் வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்ம்ஸு இது நம்ம ஒரு ஷேப் தானே எடுக்கிறோம். ஒரு ஷேப்பு இங்கிருந்து பட்டி உயரம் எடுங்க. பட்டி உயரம் எவ்வளோ உங்களுக்கு? 12 13 13 இங்கே வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. போட்டு இங்கிருந்து நம்ம பட்டிக்கு வந்து 1.5 எடுப்போம் இல்லையா? நார்மல் ப்ளவுஸில் 1.5. அதே மாதிரி இதில் 1.5 எடுத்துக்கோங்க. பட்டிக்கு எடுத்துகிட்டு இந்த சைடு 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே செட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்துடுதா? இந்த சைடு இதில் எதுவும் டவுட் இருக்கா? இந்த சைடு மேம் கொஞ்சம் நாங்கள் இங்கே வா. அது சைடு நம்ம சுற்றளவு எடுத்து நீங்கள் கிராஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுற்றளவு 12, இங்கே 12 கரெக்டாக தான் இருக்குது சைடு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா நம்ம மடிச்சுக்கணும். அதுக்கு அப்படி இல்லைன்னா அந்த துணி வந்து நம்ம பீஸ் கொடுத்துக்கணும். இதுக்கு இல்லைன்னா பத்தலன்றப்ப ஓகேவா? ஃப்ரண்ட்டு இதுதான் கிராஸ் வந்து ஃப்ரண்ட்டு இப்படி தான் நம்ம கிராஸ் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணணும். டவுட் வந்து அங்கே போடுவாங்க இந்த முன்னாடி. இப்போ நீங்கள் இங்கே வந்து போடுறப்ப இதை வந்து ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். இதுதான் முக்கியம். நீங்கள் எந்த பக்கம்னா இப்படி கூட இழுத்துக்கோங்க, இப்படி கூட இழுங்க. இங்கே அளவு எடுத்து எடுக்கணும்னாலாம் இல்லை இதெல்லாம். இப்போ இதை வந்து நீங்கள் இப்படி இறக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரைட் வரணும். அவ்வளோதான். இந்த ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக வரணும். அவ்வளோதான். நீங்கள் இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும்னாலாம் இல்லை. நமக்கு மெட்டீரியல் கிராஸாக கிடைக்கணும். அந்த கிராஸாக்கிறத வந்து நம்ம கரெக்டாக எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்கிங் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இந்த பாக்ஸை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மீதியெல்லாம் கரெக்டாக வந்துடும். ஓகேவா?